ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த விழாகுங்க. அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் பூண்டு சட்னியும் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சைட்டுக்கு அனுப்பியாச்சு. ஹாலிடே தான் இருந்தாலும் சம்டைம் இந்த மாதிரி ஹாலிடேயில் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புன பிறகு தான் நான் வந்து லஞ்சும் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கொழுக்கட்டையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணேங்க. எப்போதுமே எள்ளு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருவேன். இந்த தடவை கொழுக்கட்டையாக ட்ரை பண்ணால் நல்லா இருந்தது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கொழுக்கட்டையும் இந்த தடவை தாங்க ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% நல்லா வந்துருச்சுங்க. செம்ம ஈஸியாக தான் இருக்குது பிடிக்கொழுக்கட்டை. அப்படியே நம்ம வந்து மாவு அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டு, இடியாப்ப மாவை வறுத்து எடுத்துக்கிட்டு, ஒரு கப்புக்கு 2 கப்பு அப்படியே வெல்லம் தண்ணி எடுத்துக்கிட்டு, அதில் நம்ம வந்து வறுத்த கொஞ்சம் எள்ளு, பைத்தம்பருப்பு, தேங்காய் பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த தண்ணி நல்லா வெல்லம் தண்ணி கொதிச்சோன்னே நம்ம வறுத்த அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, இடியாப்ப மாவு, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்ட வேண்டியதாங்க. அப்படியே நல்லா வந்தது. எனக்கு பிடிக்கொழுக்கட்டை செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து 90% நல்லா வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வடை பாயாசம் இதெல்லாம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சுண்டலும் ரெடி பண்ணியாச்சு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மதியம் வந்து வடை பாயாசம் இதை மட்டும் வச்சு படைச்சிட்டு ஈவினிங் தான் வந்து கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் வந்து வச்சு படைப்பேன். பட் திஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நிறைய டைம் இருந்தது எனக்கு. ஸோ அதனால் கொழுக்கட்டையும் சுண்டலுமே வந்து மதியானமே வச்சு ஒன்றா வச்சு படைச்சாச்சுங்க. எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. வறுத்த எள்ளோட கொஞ்சமாக வந்து வெல்லமும் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை இந்த மேல் மாவு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சு அப்படியே கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ எல்லா கொழுக்கட்டையும் வந்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பானையில் வேக வச்சுட்டு அந்த பூஜைக்கு வேண்டிய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து களிமண் பிள்ளையார் சிலையெல்லாம் கிடைக்காதுங்க. அதனாலே வந்து இந்த அரிசி மாவுலையோ இல்லை மஞ்சள்லேயோ வந்து பிள்ளையார் மாதிரி சிலை பண்ணி அப்படியே அவருக்கு படைச்சிட்டு 3 நாள் கழித்து கொண்டு போய் கடலில் கரைச்சிடுவாங்க. இந்த சிலை கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து பிஃபோராக அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிள்ளையார் சிலை வந்து எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இப்போ அவர் எங்கள் கூட கிடையாது. பட் அவரோட ஞாபகமாக இந்த சிலை வந்து எப்போதுமே வச்சுருப்பேன் நான் என்னுடைய பூஜை அறையில். பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிலைக்கு தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி பொட்டு பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி இவருக்கு தான் வந்து கொழுக்கட்டைலாம் வச்சு படைச்சி வந்து நாங்கள் எங்கள் பூஜை ரூமில் எப்போதுமே வச்சுருப்போம். ரொம்ப ஃபேவரட்டான பிள்ளையார் இவர். பூஜை அறை வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வரத்துக்கும் அந்த இட்லி பானையில் வந்து கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து சாமிக்கு படைக்க வேண்டியதுதான். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னலாம் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், மிக்ஸ்டு வெஜிடபிள் கேரட் பீன்ஸு, மாங்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், சுண்டல், பாயாசம், மெதுவடை, அப்பளம், கொஞ்சமாக பருப்பு நெய் இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளையாருக்கு ஃபேவரட்டான கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு லஞ்சுக்கு வந்து பிள்ளையாருக்கு படைச்சாச்சுங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்புனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சூப்பராக ஒரு பப்பி இருக்குங்க. அது வந்து எங்களை பார்த்த உடனேயே வந்து ரொம்ப நாள் கழித்து போகிறோமா, என் ஹஸ்பண்ட்கிட்ட போகிறதா என்கிட்ட வரதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதை பார்த்தோன்னே எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் சைட் கோயிலுக்கு தாங்க வந்து கிளம்புனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடுங்க. வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ரோடையே வந்து. ஸோ ஒரு 1 kilometer பிஃபோராகவே வந்து காரெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் நடந்து தான் வந்து கோயிலுக்கு போனோம். நார்மலான டேஸ்லேயே வந்து நிறைய க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி வேறையா செம்ம க்ரௌடு இருந்ததுங்க. பிள்ளையார் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சீரியல் லைட்லாம் போட்டுட்டு அப்படியே இந்த பனி ஃபுல்லாக வந்து இந்த பனியெலாம் பொழியும் இல்லையா, பனி குகை மாதிரி சூப்பராக வந்து செட்டிங் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, தேங்காய், அருகம்புல் மாலை அது இதுன்னு எல்லாமே நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோங்க. ரிட்டன் ஆகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்டார் சினிமா இருந்தது இல்லையா, கோட் படம் வர வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ வந்து பிள்ளையார் சதுர்த்தி எதுமா அந்த டே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நைட் ஷோக்கு 2 டிக்கெட் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் வந்து இன்றைக்கி நைட் ஷோ வந்து கோட் ஃபிலிம் பார்த்தாச்சிங்க.
ஸோ இன்னைய டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.